இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சிவன் கோவில் திருமெய்ஞானம். இந்த கோயில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அதனால தான் ஸ்பெஷலாக இதை போடுறேன். நம்ம நிறைய பேர் திருக்கடையூர் அபிராமி கோயிலுக்கு போவோம், அமிர்த கடேஸ்வரரையும் தாயாரையும் பார்த்துட்டு வருவோம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் கூட கிடையாதுங்க. அங்கே திருமெய்ஞானம் அப்படின்னு ஞானத்தை அளிக்கக்கூடிய சிவபெருமானும் தாயாரும் அங்கே இருக்காங்க. இந்த கோயில் உள்ளே நடக்கும்போதே நமக்கு அமைதியாக இருக்கும். அதாவது நிறைய இடம் அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த காட்சிகளே நீங்கள் பார்க்கலாம். இதில் சிவன் இங்கே சுயம்பு மூர்த்தி. இந்த லிங்கத்து மேலே அப்பப்போ பாம்பு ஊர்ந்து மேலே போகிறதா சொல்கிறாங்க. இந்த கோயில் ஸ்தல வரலாறு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் 5 முறை பிரம்மாவை அழித்து உருவாக்குனாராம். அப்போ இது இந்த உருவாக்குறது ஒரு கர்ப்பம் அப்படிங்கிற இடைவெளியில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கர்ப்பம் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான, அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கொண்டதான். ஸோ 5 இடங்கள் காசியில் ஒன்று, அது காசி மயான பூமி என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி காஞ்சிபுரத்துலேயும் இருக்குது. இது திருக்கடையூர், இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது திருக்கடையூர் மயானம். அப்புறம் சீர்காழியில் ஒன்று இருக்குது, அப்புறம் வீழிநாளூரில் ஒன்று இருக்குது. ஸோ 5 மயானங்கள் இருக்கிறது. மயானம் அப்படின்னா பயந்துட வேணாம், இது பிரம்மாவை அழித்து உருவாக்கினார் அப்படிங்கிறதுனால மயானம் என்று அழைக்கப்படுகிறது. அதர்வைஸ் இது சிவன் கோயில் தான். இங்கே இருக்கிற தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மனே இங்கே தீர்த்தமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போய் தான் அமிர்த கடேஸ்வரருக்கே தினமும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அமிர்த கடேஸ்வரருக்கு வேறு நீர் உபயோகப்படுத்துவதில்லை. இந்த தீர்த்தத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போக தீர்த்தம் தான் அபிஷேகம் செய்யப்படுகிறது என்று சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாயாருடைய சன்னதி. இந்த கோயிலுக்கு நிறைய கதைங்க இருக்குங்க. இதே மாதிரி ஒரு சோழ அரசர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இந்த கோயிலுக்கு பிரார்த்தனை செய்ததுனால அவருக்கு அது சரியாக போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்தல வரலாறுகள்லாம் நிறைய வழியாக சொல்லி வரது தான். ஸோ அதை நாம் அங்கே போய் கேட்டு அதை இங்கே போடுறோம். அதனால் இதுக்கு இந்த இதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்லாம் நமக்கு தெரியாது. இதை நேயர்கள் அவங்க போய் அவங்களுடைய சொந்த அனுபவத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் கமெண்ட்ஸில் இது நீங்கள் போய் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்காக சொல்கிறேன். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, அலர்ட் பட்டன் அமுத்தினா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது பெல் பட்டன் மறக்காமல் அமுத்துங்க.